வணக்கம். நாம தெரிஞ்சுக்கிட்ட வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதுக்குள்ளேயே நமக்கு தெரியாம மறைக்கப்பட்ட இன்னொரு பெரிய வரலாறு இருக்குன்னு சொல்றாரு ஆய்வாளர் சோ விக்டர். தமிழோட கதை நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பழமையானதுன்னு அவர் சொல்றாரு. வாங்க, அந்த ஆச்சரியமான உலகத்துக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போயிட்டு வரலாம். யோசிச்சு பாருங்க. உலகத்தோட மிக தொன்மையான மொழிகள்ல ஒண்ணு தமிழ். ஆனா அதோட உண்மையான கதை நமக்கு முழுசா சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, வரலாற்றோட சில முக்கியமான பக்கங்கள் நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருச்சா? இந்த கேள்வியோட நம்ம தேடல ஆரம்பிக்கலாம். பாருங்க, இது ஒரு சாதாரணமான கருத்து கிடையாது. ரொம்பவும் ஆணித்தரமான ஒரு கூற்று. உலகத்துல இருக்கிறது ரெண்டே மொழிதான். ஒன்னு தமிழ், மத்ததெல்லாம் அதிலிருந்து பிரிஞ்சு போன கிளைங்க தான். இந்த ஒரு கருத்தை மையமா வச்சுதான் இந்த முழு விளக்கமும் விரியப்போகுது. சரி, இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? முதல் ஆதாரம் தமிழ் வார்த்தைகளுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தங்கள் தான். ஒவ்வொரு சொல்லும் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது. நாம தினமும் பயன்படுத்துற வணக்கம்ங்கிற ஒரு சிம்பிளான வார்த்தையை எடுத்துப்போமே, அதோட வேர்ச்சொல் வண் அப்படின்னா வளைதல். ஒரு செயலே இங்க சொல்லா மாறியிருக்கு. உடலை வளைச்சு மரியாதை கொடுக்கற அந்த பண்பாடு இன்னைக்கு ஜப்பான் நாட்டு மக்கள் கிட்ட எவ்வளவு ஆழமா இருக்குங்கிறத நாம பார்க்க முடியும். இந்த நுட்பத்தை கொஞ்சம் பாருங்க. பூவுல இருக்கிறது வண்ணம். அது கொஞ்ச நேரம்தான் இருக்கும், தற்காலிகமானது. ஆனா ஒரு பாறையில இருக்கிறது நிறம். அது நிரந்தரமானது. ரெண்டுக்கும் தமிழ்ல தனித்தனி வார்த்தை இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான், கலர். இந்த ஒரு சின்ன வித்தியாசம் உலகத்தை எவ்வளவு ஆழமா புரிஞ்சு வச்சிருந்தாங்கங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. கற்புங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு முழு தத்துவமே அடங்கியிருக்கு. அத பிரிச்சா கல் பிளஸ் பூ, அதாவது வெப்பத்தால சூடேற்றப்பட்ட கல். சூடான கல் என்னாகும்? அது வளைஞ்சு கொடுக்காது, உடஞ்சுதான் போகும். அதே மாதிரிதான் நேர்மையானவங்க கொள்கைக்காக உயிரை கூட விடுவாங்களே தவிர ஒருபோதும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, ஒரு சொல்லுக்குள்ள ஒரு வாழ்க்கை நெறியே இருக்கு. அப்போ இந்த வார்த்தை அமைப்புகள்லாம் சும்மா தற்செயலா உருவானது கிடையாது. தொல்காப்பியம் ரொம்ப தெளிவா சொல்லுது, பொருள் இல்லாத சொற்களே தமிழ்ல இல்லேன்னு. இது ஒரு மொழிக்கு இருக்கிற இலக்கண விதி. இது வெறும் மொழி நுட்பம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இதைவிட ஆச்சரியமான விஷயம், காலத்தையே மிஞ்சின அறிவியல் அறிவும் தமிழ்கிட்ட இருந்திருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது. அது முன்வைக்கிற சில சான்றுகள் நம்மள உண்மையிலே மலைக்க வைக்கும். இந்த காலக்கோட்டைய கொஞ்சம் நல்லா கவனிங்க. கிபி 1050ல கூட பெரிய கிரேக்க அறிஞர் தாலமி பூமி தட்டையானதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் இலக்கியங்கள் பூமிய உலகம்னு சொல்லியிருக்கு. உலவல்தல் அப்படின்னா என்ன? சுத்துறது. தன்னைத்தானே சுத்துற ஒரு கோலத்துக்கு இதை விட ஒரு பொருத்தமான பேர் இருக்க முடியுமா? கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி நீலகேசின்னு ஒரு பெண்மணி கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. இடியும் மின்னலும் ஒரே நேரத்துல தான் உருவாகுது. ஆனா ஏன் மின்னல் முதல்ல தெரியுது, இடி சத்தம் மட்டும் லேட்டா கேக்குது? அதுக்கு அவங்க சொன்ன பதில், அடேங்கப்பா, ஒளியோட பயணத்துக்கு எந்த தடையும் இல்ல. ஆனா காத்துல இருக்கிற சின்ன சின்ன துகள்கள் சத்தத்தோட வேகத்தை குறைக்குது, அதனாலதான் அது தாமதமா வருது. இது வேற எதுவும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிசிக்ஸ். இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. 6000 டன்கள். இது ஒரு படையோட மொத்த எடை கிடையாது. கிழக்கிந்திய கம்பெனியோட குறிப்புகள் படி ராஜேந்திர சோழனோட கடற்படையில இருந்த ஒரே ஒரு கப்பலோட எடை இது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு கப்பலே இவ்ளோனா அந்த கடற்படை எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கும். 300க்கும் மேற்பட்ட கப்பல் வகைகள், 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமா பயணம் செய்யற திறன். இது அன்னைய டெக்னாலஜியோட உச்சம். இந்த தொழில்நுட்பத்தை பார்த்து மிரண்டு போன பிரிட்டிஷ்காரங்க அதுக்கப்புறம் தமிழர்களோட கப்பல் கட்டுற கலையே முடக்கிட்டாங்கன்னு இந்த ஆய்வு ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. சரி, இவ்ளோ சிறப்பு வாய்ந்த ஒரு மொழி, இவ்ளோ அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி, அப்போ இந்த வரலாறுலாம் ஏன் நம்ம பாடப்புத்தகங்கள்ல இல்ல? ஏன் வேணும்னே மறைக்கப்பட்டுச்சு? இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய முரண். ஒரு பக்கம் பார்த்தா மலைக்க வைக்கிற சாதனைகளோட ஒரு பெரிய லிஸ்ட். இன்னொரு பக்கம் அத பத்தி யாருமே பேசாத ஒரு வரலாற்று மௌனம். இந்த மௌனத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? பொதுவா தமிழோட வயசு சுமார் 3000 வருஷம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுது தெரியுமா? குறைஞ்சது 75,000 வருஷமா தமிழ் பேசப்பட்டு வருதுன்னு சொல்லுது. அப்பா, இந்த ரெண்டு கணக்குக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய வரலாற்று இடைவெளி பாருங்க. அந்த இடைவெளிதான் திட்டமிட்டு வரைக்கப்பட்டது. இந்த வரலாறு ஏன் மறைக்கப்பட்டுச்சு? இந்த ஆய்வு பல தரப்புகள் மேல குற்றச்சாட்டு வைக்குது. வட இந்திய ஆட்சியாளர்கள், சில தென்னிந்திய மன்னர்கள், ஐரோப்பிய காலனித்துவ அறிஞர்கள்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இவங்க எல்லாரும் தமிழோட உண்மையான வரலாற்றை திருத்தி எழுதினாங்க, இல்லனா அழிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது.
இந்த வரலாற்று மறைப்புக்கு ஒரு லேட்டஸ்ட் உதாரணமா கீழடி அகழாய்வு சுட்டிக்காட்டப்படுது. அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புப்படி கீழடியோட வயசு கிமு 580. ஆனா அங்க கிடைச்ச செங்கற்களோட அளவை வச்சு பார்த்தா அதோட உண்மையான வயசு கிமு 6000 தொடுன்னு இந்த ஆய்வு வாதாடுது. இது ஏதோ ஒரு சின்ன கணக்கு தப்பு கிடையாது, ஒரு முழு நாகரிகத்தோட வயசையே மாத்தி அமைக்கிற செயல். இந்த கதை தமிழ்நாட்டோட முடியல. ஒரு பெரிய கடல்கோளுக்கு பிறகு இந்த நாகரிகம் உலகம் முழுக்க பரவிருக்கு. அதோட எதிரொலிகளை நாம இன்னைக்கும் பார்க்கலான்னு இந்த ஆய்வு சொல்லுது. இந்த உலகளாவிய தமிழ் பரவலுக்கு மைய புள்ளியா இருக்கிறது குமரி கண்டம்தான். இது வெறும் புராண கதை இல்ல, கடலுக்குள்ள மூழ்கிப் போன ஒரு உண்மையான நிலப்பரப்புன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இந்த காலக்கோடு ஒரு பெரிய பேரழிவோட கதைய சொல்லுது. சுமார் 11,600 வருஷத்துக்கு முன்னாடி கடல் மட்டம் உயர்ந்து குமரிக்கண்டம் மூழ்கிடுச்சு. அதுல தப்பி பிழைச்ச மக்கள் படகுகள்ல உலகம் முழுக்க சிதறி போனாங்க. அவங்க போன இடங்கள்லாம் தங்களோட தமிழ் பண்பாட்டோட விதைகளை தூவியிருக்காங்க. அந்த பயணத்தோட தடயங்கள் இன்னைக்கும் உலகம் முழுக்க இருக்குதான். பாகிஸ்தான்ல இருக்கிற பலூச் மக்கள், ஆஸ்திரேலியா பழங்குடிகள், அமேசான் காடுகள்ல இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் இருக்கிற பூர்வகுடிகள், இப்படி பலரோட மொழியிலையும் பண்பாட்டிலையும் அந்த பழைய தொல்தமிழ் நாகரிகத்தோட எச்சங்கள் இருக்குன்னு இந்த ஆய்வு அடிச்சு சொல்லுது. அப்போ கடைசியா இந்த விளக்கம் ஒரு முக்கியமான கேள்வியா நம்ம முன்னாடி வைக்குது. நாம பள்ளிக்கூடத்துல படிச்ச வரலாறு மட்டும்தான் முழுமையான உண்மையா? இல்ல கடலுக்கு அடியிலையும் பழங்குடி மக்களோட மொழிகள்லையும் திட்டமிட்ட மறைக்கப்பட்ட பதிவுகள்லையும் இன்னும் நாம கண்டுபிடிக்காத ஒரு பிரம்மாண்டமான வரலாறு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கா? யோசிச்சு பாருங்க.